கைஸ் இப்போ டைம் வந்து 5:30 ஆகுது. இன்றைக்கி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். பிகாஸ் வந்து இன்றைக்கி ஒரு நாள் இன்றைக்கி மதர்ஸ் டே இல்லை. அதனால் எங்கள் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி எங்கள் அம்மாவோட மார்னிங் ரொட்டீனை நானே பண்ண போகிறேன். அவங்க என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். எங்கள் அம்மா வந்து 7 o'clock அவங்க டே ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் நான் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே, ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதான். எங்கள் அம்மா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து தண்ணி வைப்பாங்க. இந்த தண்ணி வேறு ரொம்பவே மாட்டுது. இந்த கேப்பில் போய் பெருக்கிட்டு வந்துடலாம். நான் விடிஞ்சிருச்சு சூப்பராக. ஃபுல்லாக பெருக்க போகிறேன். இருக்கிறதுலாம் டெய்லி என் டிபார்ட்மெண்ட்டு தான். கிச்சன் தான் எங்கள் அம்மா டிபார்ட்மெண்ட்டு. இது என்னென்னா இந்த வீடியோ எந்த இன்டென்ஷனுக்காண்டியும் இருக்கல, ஜஸ்ட் ஃபன், அவ்வளோதான். பண்ணவே வேண்டாம். அவங்க அம்மாவை நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஹாப்பி மதர்ஸ் டேன்னு கட்டி பிடிச்சி சொல்லுங்கள். இவ்வளோ தூரத்தில் இருந்தால் கால் பண்ணுங்கள். அப்படி பார்க்கவே முடியாத தூரத்தில் இருந்தால் பண்ண முடியும். எங்கள் அம்மா ஒரு நிமிஷம் நான் அவ்வளோதான் பெருக்கிட்டேன். இப்போ என் ரூமை மட்டும் பெருக்க போகிறேன். அவங்க ரூமை பெருக்கலாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அம்மா எப்படி தெரியுமா, ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் ஏஞ்சிருவாங்க. அதனால எனக்கு பயமாக இருக்குது. இருக்கும் ஹாய் சொல். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சரியில்லாம் நினச்சேன். ஆனால் இப்போவே வந்து டைம் 6:30 கிட்ட ஆயிடுச்சு. எங்கள் அம்மா 7 மணிக்கு ஷார்ப்பாக ஏஞ்சிருவாங்க. அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு போயிடுவேன். இல்லைனா என்ன, நம்ம வந்து காஃபியும் ஓட்ஸ் பேச. எங்கள் அம்மா காலையில் ஏஞ்சோடனே ஓட்ஸ் தான் குடிப்பாங்க. அப்போ வந்து நேற்று அதில் நட்ஸ் எல்லாம் போட்டு குடிப்பாங்க. அது நேற்று ரெசிபி கேட்டேன். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து சீடெல்லாம் காலி ஆயிடுச்சு. நம்ம பழம் தான் போட்டு செய்ய போகிறோம். வேறு எவ்வளோ நேரம் ரொம்பிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நான் பெருக்கியே முடிச்சிட்டேன். ஓகே, அம்மா நினச்சி நிறைய விஷயம் அட்மைர் பண்ணிட்டேன். அந்த ஃபஸ்ட் ஒன் வந்து காலையில் சீக்கிரம் எழுந்திருக்குது. 7 மணிக்கே எழுந்திருவாங்க. அலாம் அடிச்ச மாதிரி நான் அலாம் எழுந்திருக்க மாட்டேன். வேறு காலையில் எழுந்திரிச்சு பூதம் மாதிரி எல்லாம் லைட்டையும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எங்கள் அப்பா வந்து பார்த்தாருன்னா எனக்கு நல்ல சரி. அப்பாவுக்கு சுடு தண்ணியும் வச்சாச்சு. அங்கங்கே கிடக்கிற லைட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன். வந்து பார்த்தாங்கன்னா எனக்கு சரிப்படி உறுதி. இன்னொரு விஷயம் வந்து நான் டெய்லி அம்மாட்ட திட்டு வாங்க விஷயம், நான் பெருக்கினா குப்பையை வரவே மாட்டேன். எனக்கு குப்பை வரது பிடிக்காது. ஆனால் இன்றைக்கிலேருந்து நான் மாற்றிக்கலாம். வீட்டை பெருக்கி முடிக்கவே எனக்கு 20 நிமிஷம் ஆயிரும் போல இருக்குது. என் வீட்டு பெருக்கி முடிக்கிறதே ஒரு டாஸ்க் தான். அதுக்கப்புறம் தண்ணியும் குதிச்சிட்டு இருக்கு. எங்கள் அம்மா கிட்ட நைட்டே ரெசிபிலாம் கேட்டு வச்சுக்கிட்டேன். ஆனால் அவங்களுக்கு ஒரு டவுட்டும் வரல. ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணிட்டுனா அந்த வேலையோட மாட்டேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் போகிறது. நான் வேறு இப்படி வேறு தோட்டிட்டு இருக்கேன். தண்ணி நல்லா குடிச்சிச்சு. தண்ணி நல்லா பைப்பு வாட்டா இருந்தால் தான் நம்ம வச்சுக்கோங்க. அதில் பேச பார்ப்போம். இது எல்லா வேலையும் தெரிஞ்சு நான் டெய்லி பண்ணுறேன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏதாவது 1-2 ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் இவ்வளோலாம் ஃபுல்லாக செஞ்சதே இல்லை. என்ன அம்மா இருக்காங்கன்னு ஒரு திமிரில் தான் நம்மளாம் நிம்மதியாக தூங்குறது. ஃபைனலாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் எல்லாமே லாஸ்ட் ஆகி பார்க்கும்போது. ஓகே, வீடும் க்ளீனாக இருக்குது. அதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாகவே ஓவர் ஆயிடுச்சு. ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்காத வேலை இந்த எனக்கு வருது. அதே முடிச்சாச்சு. அடுத்து எனக்கு காஃபி தான். சூடாக இருக்கும் போது நம்ம எங்கள் அம்மா ஏதோ சோப்பு ஓட்ஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம வந்து ஓட்ஸ் அப்படி போட்டுக்கலாம். இல்லை நட்ஸ் எல்லாம் வேணாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி பார்த்து எங்கள் வீட்டில் நட்ஸ் எல்லாம் எங்கள் அம்மா காலி பண்ணிட்டாங்க. டெய்லி சாப்பிட்டு இதில் பழம் போடுறதுலாம் நடக்காத வேலை. நம்ம கட் பண்ணி தனியாக வச்சிடலாம். என்ன சொன்னாங்கன்னா 3 மினிட்ஸ் கழிச்சு இந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்து ஊற்றிட சொன்னாங்க.